எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி சாஸ்திரம் சம்பிரதாயமில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கும் முறையை பற்றி பார்க்க போகிறோம். சிவபெருமானே விஷ்ணுவிடம் பாவங்களை ஒழிக்க வல்ல அந்த விரதத்தின் உரையாடலை பற்றி சொல்கிறார். சிவபெருமான் விஷ்ணுவை நோக்கி, விஷ்ணுவே, உத்தமமானதொரு விரதத்தை உனக்கு சொல்கிறேன். வேதங்கள், ஸ்மிருதிகள், புராணங்கள், தர்மசாஸ்திரங்கள் இவைகளில் எல்லாம் சொல்லப்பட்டுள்ள இரகசியங்களில் எல்லாம் அதிரகசியமான விஷயத்தை உனக்கு சொல்கிறேன். உலகத்தில் முக்தியளிக்கத்தக்கவை 4. அவை சிவார்ச்சனை, ருத்ர பாராயணம், அஷ்டமி சோமவாரதம், கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசி, இந்த 3 நாள் உபவாசம், காசி கஷேத்திரத்தில் மரணம் என்பவையாகும். இந்த 4மே முக்தி அளிக்கத்தக்கவை. இந்த 4லும் சிவராத்திரி விரதமே மிகவும் உத்தமமானது. ஆகையால் முக்திகளை விரும்புவோர் இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டியதாகும். இதைவிட சிறந்த விரதம் ஒன்றும் இல்லை என்கிறார். சிவபெருமான் மேலும் கூறலானார், இந்த விரதம் யாவருக்குமே தர்ம சாதனமான 4 வருணத்தினரும், பிரம்மச்சாரி முதலிய ஆசிரமத்தினரும், மங்கையரும், குழந்தைகளும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். மாசி மாதத்தில் வருகின்ற கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியின் நள்ளிரவு 14 நாளிகையானது கோடி பிரம்மத்திகளை நசுக்க செய்யும். ஆகையால் அந்த தினத்தில் செய்யத்தக்க செயல்களை சொல்கிறேன். ஸ்நானம் செய்து அன்றைய நித்திய கர்மானுஷ்டானங்களை முடித்து அருகில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று ஈசனிடம் இந்த விரதம் விக்னமின்றி முடியும்படி ரட்சிக்கவும், இந்த விரதம் முடியும் வரை காமம் முதலியவைகளை என்னை துன்புறுத்தாமலும், துஷ்டர்களுடன் வார்த்தையாடல், அசுத்தர்களை ஸ்பரித்தல், ஐம்புலன் வழி மனதை செலுத்துதல், ஜலபானம் செய்தல் முதலியன விலகவும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு, பூஜிப்பதற்கு தக்க இடத்தை நிச்சயித்து கொண்டு தான் சேகரித்த பூஜை பொருள்களை எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். மும்முறை ஆசமனம் செய்து பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். முதலில் அசரலிங்கமான அந்த பரார்த்த லிங்கத்திற்கு மந்திரபூர்வமான உபச்சாரத்துடன் பூஜை செய்வித்தல் வேண்டும். மந்திரம் இல்லாமல் பூஜிக்க கூடாது. எந்த திரவியங்களுக்கு எந்த மந்திரம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த மந்திரங்களை சொல்லி பூஜை செய்ய வேண்டும். பிறகு கீதம், நிருத்தம், வாத்தியம் இவற்றை பக்தியுடன் சமர்ப்பிக்க வேண்டும். இவ்வாறு முதற் ஜாமத்தில் பூஜை செய்து சிவமந்திரம் ஜபிக்க வேண்டும். பிறகு சிவபெருமான் தன்னிடம் தயை வைக்கும்படி பலவித சிவ ஸ்தோத்திரங்களால் தியானிக்க வேண்டும். சிவ மகிமையை பிறருக்கு சொல்ல வேண்டும், அல்லது பிறர் சொல்ல சிரவணம் செய்ய வேண்டும். இவ்வாறு 4 ஜாமங்களிலும் 4 பார்த்திவ லிங்கங்களை செய்து ஆவாகனம் செய்து விசர்ஜனாதி பூஜைகளை செய்து முடித்து ஸ்தாபித்த லிங்கத்தையும் பூஜை செய்வித்து நித்திரை இல்லாமல் உற்சவம் முதலிய சிவ பணிகளை செய்து கொண்டே விழித்திருந்து இரவை கழித்து விடியும் முன்பு மீண்டும் ஸ்தாபித்த லிங்கத்திற்கு பூஜை செய்வித்து ஸ்நானம் செய்து சந்தியாவந்தனம் முதலியவற்றை முடித்து, எம்பெருமானே, கிருபையால் நான் ஆசிரியித்த சிவராத்திரி விரதத்தை முடித்தேன். என் சக்திக்கு ஏற்ப நான் செய்த தவத்திற்கு நீங்கள் மகிழ்ந்து தக்க பலன் தர வேண்டும் என்று புஷ்பாஞ்சலி செய்து பார்வதி தேவியும் நமஸ்கரித்து தான் செய்த பூஜா பயனை சிவபூர்த்தி செய்து ஜலபானம் செய்து அவ்விரத நியமத்தை விட வேண்டும். இவ்வாறு சிவபெருமான் விஷ்ணுவிடம் சிவராத்திரியின் விரதம் பற்றி சொன்னார். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி சாஸ்திரம் சம்பிரதாயமில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்?